யூதா 1 தொடங்கி 21 வரைக்கும். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூருங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவியில்லாதவர்களுமாமே. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஆண்டோடைய சமூகத்துல 1ஆம் தேதி காலையில் ஆண்டவரை நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் வசனத்துல சொல்லிட்டார். யூதாவின் மூலமா சொல்றார், நீங்க செய்ய வேண்டிய காரியம் வேற ஒன்றும் இல்லை. நீங்க பிரியமானவர்கள் உங்க மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவியிலே ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அதான் இந்த மாசத்துல நான் செய்ய வேண்டிய காரியம். ஓகே, அப்ப அதுல ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நீங்க என்ன செய்யணும்? பிரியமான உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொள்ளணும். நம்ம விசுவாசத்துல உறுதிப்படுத்துக்கு முன்னாடி விசுவாசி யாருன்னு தெரியணும்ல. நான் விசுவாசி தானான்னு ஒரு கேள்வி வைக்கணும்ல. நான் ஜெபம் பண்ணுனதுனால விசுவாசியா? நான் எதனால விசுவாசி? நான் சர்ச்சைக்கு போறதுனால விசுவாசியா? நான் எப்படிப்பட்ட விசுவாசி? முதலாவது என்னுடைய விசுவாசத்தை ஃபர்ஸ்ட்ல do I have the faith in my life அப்படின்னு உள்ளத ஒரு கேள்வியை வச்சோம்னா அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. பார்த்துக்கிடுங்க. ஒன்னு பின்னாடி போறீங்களா? ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசின்னு சொல்றது தன்மை ஒண்ணு பார்ப்போம். அங்க நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல். நீ விசுவாசிங்கன்னா உன்னுடைய அவயங்கள் என்ன செய்யக்கூடாது? உன் கண்ணு, உன் காது, உன் வாய், உன்னுடைய பல்லு, உன்னுடைய காலு. விசுவாசி தான் நம்மள. விசுவாசியுடைய அவயம் பாவம் செய்யக்கூடாது. பார்வையில பாவம் செய்யக்கூடாது. கேள்வியில பாவம் செய்யக்கூடாது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? அவன் அது யாருக்கும் தெரியாது இல்ல. கண்ணுல பாவம் தானே, இச்சையின் பாவம் தானே, சரீர உணர்வு என்ன. அதாவது காலையில எழும்பியிருந்து நான் விசுவாசியாக்கும். விசுவாசி எப்படிப்பட்ட விசுவாசின்னு ஒண்ணு பார்க்கணும். முதலாவது நான் விசுவாசியா இருந்தா அவயங்கள் பாவத்துக்கு செத்துருக்கணும். உங்களை மரித்தோரிலிருந்து பிழைக்க பண்ணுகிறவராகிய தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கணும். கண்ணுல கருணை இருக்கணும், கண்ணுல இரக்கம் இருக்கணும். பார்வை இரக்கத்தின் பார்வை, அன்பின் பார்வை, பரிசுத்தத்தின் பார்வை, நீதியின் பார்வையிலே எல்லாம் இருக்கு. நம்ம இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம விசுவாசி, ஆனா முரட்டு பார்வை, அகங்கார பார்வை, பெருமையின் பார்வை, அகந்தையின் பார்வை. அவயத்திலேயே விசுவாசத்தை அவயத்துக்குள்ள வெளிப்படுத்த வேண்டியது இருக்கு. நாம் விசுவாசி தான். இங்க என்ன சொல்றாரு? உங்க விசுவாச உங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தணும் இந்த மாசம். அப்ப மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் என்ன உறுதிப்படுத்தணும்னா, அப்ப என்னுடைய பரிசுத்த வாழ்விலே என்னுடைய விசுவாசத்தினுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? விசுவாசம் சொன்னா என்ன? முதலாவது விசுவாசம் சொல்றது உடனே எல்லாருக்கும் நினைப்பு என்னன்னா, காணப்படாதவைகள் என்றே நிச்சயம் உறுதி. அதை சொன்னா போதும். உன்னை எப்படி ஓடிடுவாங்க. வசனம் தெரியும், ஆனா வாழ்க்கை தெரியாது. அதான் பிரச்சனை. வசனத்துக்கிட்ட நேரம் போயிடுவாங்க, வாழ்க்கையை பார்க்கவே மாட்டாங்க. வாழ்க்கையை பார்க்காம வசனத்தை பார்த்தாலும் போதாது. வசனத்தை பார்க்காம வாழ்க்கையும் பார்க்க கூடாது. வசனத்தையும் வாழ்க்கையும் சேர்த்து படிக்கிற ஒரு நபர் தான் விசுவாசியை தவிர வாழ்க்கை வேற. அதை நேற்றுக்கு பார்த்தோமே. நம்ம வார்த்தையில என்ன செய்யற மனுஷன் சொல்லுங்க. நேற்று காலையில் உள்ளத வார்த்தையில பதறுகிறவன், வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்லாதவன். அதை பற்றி தான் பார்த்தோம் நேற்றைக்கு.
இப்ப விசுவாசம் சொல்ற ஒரு நிலைய இந்த கடைசி காலத்துல, இந்த பயங்கரங்கள் நடக்கிற காலத்துல உங்களுடைய மகாபரிசுத்த விசுவாசத்தை உறுதிப்படுத்திடுங்கன்னு சொல்றாரு. எப்படி உறுதிப்படுத்துறது? உறுதிப்படுத்தி நீங்க நித்திய ஜீவனுக்கு நித்திய ஜீவனுக்கு வேண்டி என்ன செய்யணுமா? தேவனுடைய இரக்கத்தை பெற காத்திருக்கணும்னு சொல்றாரு. அப்போ அந்த காரியத்தை இந்த மாசத்துல செய்யணும்னு ஃபர்ஸ்ட்ல என் விசுவாசத்தினுடைய நிலைகளை புரியணும். விசுவாசி சொல்றா யாருன்னு சொல்லி அது தெரிஞ்சிருக்கணும். விசுவாசின்னு சொல்றது தன்னுடைய அவயவங்களை, பாவ அவயவங்களை எல்லாத்தையும் கொன்னிருக்கணும். அவன் அதை வச்சுட்டு இருக்க கூடாது. இப்போ ஒருவேளை பாக்கி எல்லா காரியத்திலையும் நடிச்சு நாங்க நல்லவங்க, இந்த கண் இருக்கு பாரு, மோசமானதாக்கம். கண்ணுலதான் இருக்கு பாவம், உனக்கு பாவம். வாயில கூட உன் பாவத்தை கட்டுப்பட்டுக்கல, கண்ணுல இச்சைகள், பலவிதமான இச்சைகள். அப்போ இது விசுவாசிகள்கிட்ட இருக்கிற பாவம் தான். எல்லாரும் நினைச்சுக்கிட்டது, நீ எப்படி உன் பார்வை எப்படிப்பட்ட யோசித்துப்பாரு. அன்பின் பார்வையா, பாசத்தின் பார்வையா, ஒழுக்கத்தின் பார்வையா, நீதியின் பார்வையா, தயவின் பார்வையா, கருணையின் பார்வையா, எல்லா அவயத்தையும் விட்டுருவேன். ஆனா இந்த அவயத்துலதான் பெரிய பாவம் கிடையாது. அதை கொல்லவே இல்லை நிறைய பேர். என்ன முரட்டு பார்வை. விசுவாசின்னு சொல்லிட்டு மூஞ்ச பாருங்க என்ன தாழ்ந்துகிட்டு இருக்குது. விசுவாசிங்க பார்வையை கண்டாலே தெரியும். சபையில விசுவாசி வந்திருக்கான், கூட்டம் நடத்தலாம் போனா விசுவாசிக்க தலை கீழே கிடக்கும். விசுவாசி மூஞ்ச பார்த்துட்டு இருக்க மாட்டான். ஏன்? பாவம் மூஞ்சில இருக்குல்ல, கண்டுபிடிச்சிருவோம்ல. அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் சொல்லி இருக்கு இல்லையா? அகத்தை அப்படியே முகம் பலிச்சுட்டே இருக்கும். நேர இருந்து பார்த்துட்டு இருந்தா இது விசுவாச முகமா அவிசுவாசியின் முகமான்னு உள்ளது கட்டாயம் தெரியும். சரி, இப்போ அதுல நான் அதை ரொம்ப கூடுதல் எக்ஸ்பிரஸ் பண்ண விரும்பல. நிறைய இருக்கு, பார்த்துடுங்க, அறிஞ்சுக்கிடுங்க. கொஞ்சம் அறிவு இருக்கட்டு. என்னுடைய வாழ்க்கை ஏன் சொன்னா காலம் கடைசி ஆயிட்டு இருக்கு. இந்த கடைசி காலத்துல நாட்கள் கடந்து போகுது. இப்போ ஒரு 8வது மாதத்தின் 1வது நாள் காலையில வந்துருக்கிறோம். இந்த நேரத்துல நான் எதை தியானிக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது விசுவாசத்தை உறுதிப்படுத்த சொல்லுன்னு சொல்றாரு. விசுவாசத்தை உறுதிப்படுத்தணும்னா அந்த விசுவாச வாழ்க்கையில என் சரீரத்தினுடைய பாகங்கள் கண்ட்ரோல் ஆகலைன்னா சரி, நிறைய வசனம் எழுதி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் போனா இன்னைக்கு பண்ண ஜெபம் பண்ணதுக்கு நேரம் ஒன்றும் இருக்காது. அதனால இனி அதுல 12வது வசனத்துல நமக்கு ரோமர் 12:1 தெரியும். நீங்க என்ன செய்யணும்? 12:1 இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஒரு விசுவாசி என்ன செய்யணும்? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு விசுவாசி என்ன செய்யணும்னு தெரியாது, எங்க கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி ஜீவிக்கணும். விசுவாசி சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். நாம் பணத்தை வேணுமே கொடுக்கலாம், காசை கொடுக்கலாம், சொத்தை கொடுக்கலாம், நேரத்தை கொடுக்கலாம், எல்லாத்தையும் கொடுக்கலாம். ஆனா என் சரீரம் எனக்கு வேணும். விசுவாசிய சரீரம் பாவ உணர்வுக்கு உரியதல்ல. விசுவாசிய சரீரம் ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் பவுல் சொல்லுகிறார். இது நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையா இருக்கணும். புத்தியுள்ள ஆராதனை, விசுவாசியுடைய புத்தியுள்ள ஆராதனை என்ன நினைச்சீங்க? சரீரத்தையே ஒப்பு கொடுத்தது. சரீரத்தையே ஒப்பு கொடுத்தது. இன்னும் சில வசனம் கூட பார்த்தா நல்லாதான் இருக்கும். கொலைசியர் 2:13 என்ன சொல்லியிருக்கோம்? உங்க பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சரீரத்தினாலேயும் மரித்தவர்களாயிருந்து உங்களை அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து என்ன செய்யணுமா? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சிருக்கணும். அவங்கதான் சரி, அது இருக்கட்டும். அடுத்தது நான் எங்க வரேன்னா இப்ப விசுவாசத்தை என்ன செய்யணும் சொல்லியிருக்கு? உறுதிப்படுத்தணும்.
எப்படி உறுதிப்படுத்தியது? உறுதிப்படுத்தி கொண்டு ஆவியில நிறைந்து ஜெபிக்கணும். இந்த மாசம் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, அவ விசுவாசத்தை எப்படி உறுதிப்படுத்துவது? ரொம்ப முக்கியமான காரியம். விசுவாசத்தை எப்படி உறுதிப்படுத்துவது? ரொம்ப ஈஸியா விசுவாசத்தை உறுதிப்படுத்தலாம் நினைக்க கூடாது. விசுவாசத்தை உறுதிப்படுத்தணும்னா நான் என்ன செய்யணும்? நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்கிறான். அதாவது நமக்கு பிரியமா நடக்க கூடாது. நம்ம விசுவாசம் பலப்படணும்னா கூட்டத்துல இருக்கவங்களுக்கு பிரியமா நடக்கணும். ஆனா நாங்க என்னன்னா மற்றவங்க எனக்கு பிரியமா நடக்கணும்னு வாஞ்சித்துட்டாக்கும் நம்ம விசுவாசி எல்லாரும். ஒரு விசுவாசி தன்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தணும்னா செய்ய வேண்டிய காரியம் தன்னோட கூட இருக்கிறவங்க மற்றவங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தணும். இல்லைன்னா மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கணும். குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய பக்தி விருத்தியை உண்டாக்கணும். சபையில இருக்கிறவங்களுடைய பக்தி விருத்தியை உண்டாக்கணும். தேசத்துல இருக்கிறவங்களுடைய பக்தி விருத்தியை உண்டாக்கணும். விசுவாசின்னு சொன்னவன ஒதுக்கி பிடிச்சுக்கிட்டு நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், நாங்க விசுவாசிகளாகும். இந்த ஒரு கூட்டத்தார் உண்டு, அவன் பேர் என்னது, ஷீலம் தீபந்த கோஸ்கர்மா. அவனோட போல எல்லாம் பேசிட்டு நடக்காத. நாங்க விசுவாசிகள், நீங்க எல்லாம் உலகம், நாங்க மற்றவர்கள்ட்ட பேச மாட்டோம். மற்ற யாராச்சும் வந்துட்டா பெரிய பரிசுத்தம் ஆகிடுவோம், வேற யாரும் இங்க வரக்கூடாது. ஐயோ, இப்படிப்பட்ட சபையை சேர்ந்த ஒருத்தன் விசுவாசின்னு சொல்லவே கூடாது. அதாவது விசுவாசின்னு சொல்றவன் தன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தணும்னு கூட்டத்தில் இருக்க வேண்டிய பக்தி விருத்திக்கு தக்கதாய் நடந்து படிக்கணும். எப்படி பக்தி விருத்தி ஏற்படுத்துவது? இன்னொரு வசனத்தை சொல்லிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா 1 தெசலோனிக்கர் 5:11, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவருக்கொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். எப்படி பக்தி விருத்தி உண்டாக்குறது? மற்றவங்களுக்கு ஆறுதல் தேற்றுகிறவர்களாய். எப்படி தேற்றுதல் அப்படின்னா என்னது? ஒருவருக்கொருவர் தேற்றுகிற விதம். அதாவது பக்தி விருத்தி உண்டாக்கி மற்றவர்களை தேற்றணும், மற்றவர்களுக்கு துணையா நிற்கணும். எனக்கு மட்டும்தான், எனக்கு பக்தியில எல்லாரும் இதை பார்த்தா போதும் இல்லை. நீ மற்றவர்களுடைய விசுவாசியுடைய அடுத்த விசுவாசியுடைய என் குடும்பத்தில் உள்ள பக்தி விருத்தி, அதாவது தேவனுக்கு பயப்படுகிற அந்த ஜீவிதத்தை வெளிப்படுத்திட்டே இருக்கணும். பக்தி விருத்தின்னு வேற ஏதோ ஒண்ணு வச்சிடக்கூடாது. தெய்வ பயத்தை, தேவனோடு உள்ள வாழ்க்கைய ஸ்டேபிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது நான் மட்டும்தான் கூட்டத்துக்கு போனோம், கெட்டுன்னு வேலைக்கு போகணும். இது பக்தி விருத்தி உண்டாக்குறது எப்படி? எவ்வளவு நீ வசனத்தை கேட்டுக்கிறியோ, எவ்வளவு கூடி வந்து ஒருவருடைய காரியத்தை ஒருவர் விசாரித்து ஒருவரை தேற்றி ஒருவருக்கு ஆறுதலாய் கண்டவர்னா, உண்மையான நல்ல சபையா இருந்தா ஒரு 10 பேர் கூடி வந்தோம் அப்படின்னா 10 பேரும் 10 பேருடைய அந்த அன்பின் நிமித்தம் இந்த 10 பேருடைய குடும்பத்துல என்ன இருக்கோ அது அவங்களே தெரியணும். பொதுவே நம்ம அந்த விஷயத்துல நான் அந்த தீபந்தேவசான பாராட்டேன். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதாவது ஒரு குடும்பம் போலயே நடப்பாங்க. அங்க அந்த ஒரு சுபாவத்தை நான் பார்த்துருக்கேன். ஆனா நம்ம சபையில அப்படி கிடையாது. அவன்கிட்ட வேஷம் இருந்தாலும் கொஞ்சம் நடத்தையும் இருக்கு, வேஷமும் இருக்கு, நடத்தையும் இருக்கு. வெறுப்பு காட்டாம இருந்திருந்தா போதுமா இருந்தா அவன் மற்றவங்கள்ட்ட வெறுப்பை காட்டிடுவான். கூட்டத்துல இல்லாதவங்க யாருக்கிட்டே என்னது நாங்க ஐக்கியம் வைக்க மாட்டோம்னு சொல்லுவோம். அங்கதான் அவனுடைய தப்பு. ஆனா மற்றபடி கூட்டத்துல இருக்கவங்கள்ட்ட ஒண்ணு தேற்றுறது, உதவி செய்கிறது, விசாரிக்கிறது மற்றவங்களுக்கு. அதான் பக்தியில நான் வளரணும்னு நான் என் பக்தியை என்ன செய்யும்படியா இந்த வசனமே என்ன உறுதிப்படுத்தணும். பக்தியில உறுதிப்படுகிறது சொல்றது நம்ம மற்றவங்களுக்கு உதவும் போதுதான், இல்லை மற்றவங்களுக்கு துணையா நிற்கும் போதுதான் என்னுடைய பக்தி உறுதிப்படும். இல்லைங்கன்னா என் பக்தி உறுதிப்படாது, என்னுடைய விசுவாசம் நிலைப்படாது. விசுவாசம் தளர்ந்துடும், விசுவாசம் விட்டு போயிடும். இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்க நம்ம விசுவாசமே எல்லாம் ஆயிடும். விசுவாசம் நம்ம விட்டு ஓடிடும். அப்ப விசுவாசம் ஓடாம இருக்கணும். கடைசி காலம் விசுவாசம் தளராம இருக்கணும், விசுவாசம் பின்வாங்காம இருக்கணும். அப்படின்னு நான் என்ன செய்யணும்? கூட்டத்துல இருக்கவங்களுக்கு முதலாவது பக்தி விருத்தி உண்டாகவும் ஆறுதல் தேறுதலாய் நான் துணை நிற்கவும் படிக்கணும். கடைசி 2 காரியங்கள் சொல்லிடுறேன், கூடி கேட்டு போல இருக்கு. அடுத்தது
பக்தி விருத்தி உண்டாக்க நான் என்ன செய்யணும்? ரோமர் 14:19 ஆனபடினாலே 14:19 தான் எழுதியிருக்கேன். இல்லை, சாரி, நான் எழுதி வச்சது 1 கொரிந்தியர் 14:3-4-5 அங்க என்ன எழுதியிருக்கோம் சொன்னா, தீர்க்க செல்லுகிறவனும் மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகும்படிக்கு பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக சொல்லுகிறான். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி அர்த்தத்தை சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேலுள்ளவன் ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆக வேண்டும் என்று அதிகமாய் வாஞ்சிக்கிறேன். பக்தி விருத்தி உண்டாக நான் என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு தேர்தல் ஆறுதலா இருக்க நான் என்ன செய்யணும்? என்னுடைய தீர்க்க தரிசன வரத்தை, என்னுடைய அந்நிய பாஷையின் வரத்தை நான் என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தணும். அந்நிய பாஷை, நான் இன்னும் அந்நிய பாஷை பேசிட்டேன். ஓ, நீ அந்நிய பாஷை பேசினா அர்த்தத்தை சொல்லி மற்றவனுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கு. நீ தீர்க்க தரிசனம் பண்ணுனா சபையை உணர செய். தீர்க்க தரிசனம் சொல்லி தனக்குத்தானே பெருமை பாட்டிக்கிட்டு இருக்கல. தீர்க்க தரிசனம் என்ன செய்யணும்? மற்றவருடைய சபையினுடைய பக்தி விருத்தியை உருவாக்கணும். அப்பதான் என் விசுவாசத்துல நான் உறுதிப்பட முடியும். அதனால இந்த வரத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். எனக்கு தீர்க்க தரிசனமே இல்லை, எனக்கு அந்நிய பாஷையும் இல்லை. இப்போ ஒண்ணு எனக்குப்பா அந்நிய பாஷை பேசினா அது தப்புன்னு சொல்லு. அந்நிய பாஷை பேசினா இது போல சொல்லு, வசனத்துல சொல்லி இருக்கிறது போல சொல்லு. பேசிட்டு ஒண்ணுமே தெரியாது, என்னதோ வாயில வந்தது சொன்னேன்னு சொல்லக்கூடாது. அந்நிய பாஷை பேசினா வாயில வந்தது உனக்கு தெரியாதது இல்லை, உனக்கு தெரிஞ்சதுதான் தேவன் உன்னோட பேசுகிறதாக்கும் அந்நிய பாஷை. மற்றவனுக்கு நீ ஆண்டவரோடு ரகசியம் பேசுகிறதாக அந்நிய பாஷை. அது வேணும். உன் பக்தி இல்ல நீ உறுதிப்படணும்னா தீர்க்க தரிசனம் வேணும். மற்றவர்களுக்கு துணையா இருக்கணும், மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கணும், மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லணும், மற்றவர்களுக்கு நீ என்ன செய்யணும்? அவர்களுக்கு ஆறுதல் உண்டாகணும். உன்னுடைய கூடி வர ஒவ்வொரு நிமிஷமும் மற்றவங்களுக்கு ஆறுதலை உண்டாக்கணும். அந்த அனுபவத்தை தேவன் இந்த மாசம் உருவாக்கணும். அப்ப அதுதான் அப்ப பக்தி, என்னுடைய பக்தியை வளர்த்தணும்னா நீ உண்மையிலே விசுவாசி என்னன்னா நீ ஒரு காரியம் புரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் முதலாவது நான் விசுவாசியானு கேட்டீங்கன்னா உன்னுடைய சரீர இச்சைகளுக்கு செத்து இருக்கணும். முதலாவது சரீர இச்சைகளையும் வச்சுக்கிட்டு நான் விசுவாசின்னு சொல்லிட்டு தயவு செய்து வாய் திறந்து சொல்லாத. விசுவாசிக்கு சரீர இச்சைகள் இருக்கக்கூடாது. அவன் அந்த 5 அது ஒண்ணு வாசிக்கிறான். யோவான் 5:24 ஒண்ணு வாசி. அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது நிறைய வசனங்கள் இருக்கு. வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். விசுவாசி யாரு? விசுவாசி ஆக்கனைக்கு உட்படாதபடி ஜீவனுக்கு உட்பட்டு நித்திய ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறாங்க. மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், என்னை அனுப்புகிறவரை விசுவாசித்து. அப்போ ஒரு விசுவாசி யாரு? ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பினவன் தான் விசுவாசி. இன்னைக்கு நான் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளதான் இருக்கேன். என் பார்வையினாலே, என்னுடைய கூட்டு, என்னுடைய செயல்கள்னால. அப்ப அதனால ரொம்ப காரியத்தை சிந்திக்கணும். நான் விசுவாசியா அப்படின்னு கேட்டா மத்தேயு 5:24 தான். ஒண்ணு வாசித்துட்டு ரோமர் 6:13 வாசித்துட்டு ரோமர் 12:1 வாசித்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் தியானி உட்கார்ந்து 1ஆம் தேதி இல்ல, இந்த மாசத்தை கடந்து போனோம் இல்ல, நான் விசுவாசி தானா? என் விசுவாச கடைசி கால நிகழ்வுகளை என் கண்ணு காணுது இல்ல, 7வது மாசத்துல பார்த்துட்டேன் இல்ல, இன்னும் இயல்பாக வரப்போகுதுன்னு சொல்லப்படுகிறது இல்லையா? அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது என் விசுவாசம் எனக்குள்ள நிக்குமா, இல்ல என் விசுவாசம் என்னல பதறுமா, என் விசுவாசம் என்னல பின்மாற வைக்குமா, என் விசுவாசம் எனக்கு பயத்தை உருவாக்குமா, தைரியத்தை உருவாக்குமா, என் விசுவாசம் இன்னும் பலப்பட்ட
தேவனோடு நெருங்க வைக்குமா? நான் பின்மாறுவேன்னா நான் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் உள்ள ஒரு சுய ஆராய்ச்சிக்குள்ள கடந்து வரணுமே தவிர எப்ப பார்த்தாலும் பிரசங்கம், எப்ப பார்த்தாலும் இல்லை. இது அனலைசேஷன். நம்மளே நாமே ஆராய்ந்து தெய்வ சமூகத்துல இருக்கணும். இந்த மாசம் 1ஆம் தேதி விசுவாசத்தை நான் உறுதிப்படுத்த, உன்னுடைய மகா பரிசுத்த விசுவாசம், உன்னுடைய அசுத்த விசுவாசம் இல்ல, உன்னுடைய சப விசுவாசம் இல்ல, உன் பாசம் மேல உள்ள விசுவாசம் இல்ல, உன் கூட்டுக்காரன் மேல உள்ள விசுவாசம் இல்ல, இது மகா பரிசுத்த விசுவாசம். இது எந்த விசுவாசம்? இன்னும் யோவான் 5:24 எல்லாரும் சேர்ந்து வாசி பார்ப்போம். எல்லாம் சும்மா மைக்க ஆன் பண்ணு, கரமரான்னு ஒழிச்சாலும் ஒன்னும் இல்லை. எல்லாரும் 1ஆம் தேதி காலையில எல்லாரும் மைக்க ஆன் பண்ணிட்டு வாசிங்க பார்ப்போம். யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை கேட்கிறவரை மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 5:24 தெளிவா இருக்கு. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். ஆண்டவரை பார்த்தாதான் விசுவாசிப்பேன், நான் அற்புதத்தை பார்த்தாதான் விசுவாசிப்பேன், நான் உலகத்துல உள்ள நான் ஆண்டவரை பார்க்கணும், இல்லை அற்புதத்தை பார்க்கணும், இல்லை எனக்கு அடையாளம் நடக்கணும், அப்பதான் விசுவாசிப்பேன். இல்ல, வசனத்தை, அதான் நல்லா, வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப விசுவாசி யாரு? வசனத்தை கேட்கிறவன் தான் விசுவாசி. எத்தனை நாள் கேட்டுட்டு இருக்க? காலையில கேட்க, சாயங்காலம் கேட்க, காலையில கேட்க, பண்டு ஓகே சபை ஓகே விட்டுருவோம். ஆனா நம்ம கொரோனாவுக்கு பிறகு அப்படிப்பட்ட சபை இல்லை. இப்ப உண்மையான விசுவாசியான்னு கேட்டா ஆமா, காலையிலும் சாயங்காலம் வசனத்தை கேட்டுட்டு தான் இருக்கும். அப்போ உனக்கு என்ன உண்டாகும்? நித்திய ஜீவன் உண்டாகும். அனுப்புனவரை கிறிஸ்துவ விசுவாசித்து தானே அப்ப நித்திய ஜீவன் உண்டாகும். அவன் ஆக்கினைக்குள் தீர்க்கப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குப்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே. அப்போ இப்ப நம்ம விசுவாசத்தை ஒண்ணு நல்லா அனலைஸ் பண்ணிடுங்க. இந்த விசுவாசத்தை நம்ம உறுதிப்படுத்தணும். இது மகா பரிசுத்த விசுவாசம், வசனத்தால் உண்டான விசுவாசம். இது பிரசங்கியால் உண்டான விசுவாசம் இல்ல, இது ஒரு சபையால் உண்டான விசுவாசம் இல்ல, இது கத்தோலிக்க விசுவாசம் இல்ல, இது யாக்கோவா விசுவாசம் இல்ல, இது மார்த்தோமா விசுவாசம் இல்ல, இது பெந்தேகோஸ்து விசுவாசம் இல்ல, இது சிஎஸ்ஐ விசுவாசம் இல்ல, இது வசனத்தால் வந்த விசுவாசம். அப்ப வசனத்தால் வந்த விசுவாசத்தை அம்மன் எவன் ஏற்றுக்கொள்கிறான் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இது இயேசுடைய வாயின் வார்த்தை. அப்ப அது நான் நம்பி இருக்கணும். அப்ப அந்த விசுவாசத்துல இருக்கிறேன்னா என் அவயங்களுடைய இச்சைகளை எல்லாம் கொண்டு இருக்கணும். அதுலயும் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. என் அவயம் இப்படி இருக்கணும். நான் கேட்டேன், வசனத்தை கேட்ட, விசுவாசிக்கிறேன், சரீரத்தை பரிசுத்தப்படுத்தணும். சரீர சுத்தம் வேணும், கண்ணுல சுத்தம் வேணும், காதுல சுத்தம் வேணும், வாயில சுத்தம் வேணும், நாக்குல சுத்தம் வேணும், நடத்தில சுத்தம் வேணும், எல்லாத்துலயும் சுத்தம் வேணும். நித்திய ஜீவனுக்கு போற சரீரமாக்கும் இது. அதனால அடுத்தது என்ன வருது? விசுவாசம் உறுதி நிலப்படுத்தி இருக்கணும். விசுவாசம் ஒண்ணு கண்ட உடனே அப்படியே சோர்ந்து போகிறது இல்லை, தளர்ந்து போகிறது இல்லை, பின்மாறி போறது இல்லை, பேக்ஸ்லைடரா மாறுறது இல்லை. விசுவாசத்தை பலப்படுத்தணும். இப்படி பலப்படுத்தும் பக்தி விருத்தி உண்டாகும். கூட்டத்துல இருக்கிறவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். கூட்டத்துல இருக்கிறவனுக்கு ஆறுதல் தேர்தல் ஆயிரு. கூட்டத்துல இருக்கிறவன் நினைச்சு தாங்குதல் ஆயிரு. அதான் விசுவாசி. கூட்டத்துல இருக்கிறவனை வெறுத்துக்கிட்டு நான் ஆதாயம் செய்ய வேற ஓடி போறீங்கன்னு போனவனுங்க, நீ கூட்டத்துல இருக்கிறவனுக்கு இருக்காத, அவனுக்கு ஆறுதல் ஆயிடுது, அவனுக்கு துணை ஆயிடு. அதான் விசுவாசி. எப்ப பார்த்தாலும் மற்ற நாங்க ஆத்மா பிடிச்சிட்டு வரோம். நீ கூட்டத்துல இருக்கவங்களை பிடிச்சிட்டு வரல, குடும்பத்துல இருக்கவங்க பிடிச்சிட்டு வரல, மாப்பிள்ளைய பிடிச்சிட்டு வரல, பொண்டாட்டியை பிடிச்சிட்டு வரல, பிள்ளைய பிடிச்சிட்டு வரல, நான் போய் வேற ஊர்ல உள்ளவனு. உன்னுடைய பக்தியின் வாழ்க்கை மற்றவனுக்கு, உன்னுடைய விசுவாச வாழ்க்கை மற்றவனுக்கு பக்தி, தெய்வ பயத்தை உருவாக்குறது தான் பக்தி. தெய்வ பயத்தை உருவாக்கட்டும் உன் விசுவாசம், உன் வாழ்க்கை தெய்வ பயத்தை மற்றவங்களுக்கு உருவாக்கட்டும். மற்றவங்க தளர்ந்திருக்கிறவங்க தேற்று ஆறுதலா அவனுக்கு நல்ல 4 வார்த்தை சொல்லக்கூடிய அபிஷேக தீர்க்க தரிசனம் வரமும் மறுபாசையின் வரமும் உனக்குள்ள ஜொலி கேட்கும். அந்த இதெல்லாம் எனக்கு மறுபாஷையும் வராது, தீர்க்க தரிசனம் வராது. எத்தனை காலம் ஜெபம் பண்ணாலும் மறுபாஷையும் வராது, தீர்க்க. ஏன் சொன்னா அச்சன் சொல்லிட்டான். அச்சன் சொன்னது என்னன்னு உள்ளது வேற. நீ வேதத்தை பின்பற்று. அச்சன் சொல்றது உனக்கு புரியலைங்கன்னா அது தப்புன்னு சொல்றாரு. தீர்க்க தரிசனம் பண்ணு. அது என்ன செய்யணும்? மற்றவனுக்கு தெய்வ பயத்தை பக்தியை உருவாக்கணும்.
அதான் தீர்க்க தரிசனம். இப்ப பண்ண உன்னுடைய பெருமையை உருவாக்கும். ஏன்னா எல்லாரும் தீர்க்க தரிசனம் பண்ணி நான் சொல்லிட்டேன் கர்த்தர் வெளிப்படுத்த சொல்லிட்டு நீ என்னத்துக்கு அதுல போய் நின்று பங்கெடுக்க போற? அவன் விசுவாசத்தை, அவன் பக்திக்கு வந்தானா, தெய்வ பயத்துல நடக்க ஆரம்பிச்சானான்னு பார்க்கணும். அதுதான் நம்முடைய என்னது விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது. அப்படி விசுவாசத்தை உறுதிப்படுத்தணும்னா என்ன இருக்கு நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு நாளைக்கு சொன்னீங்கன்னா, நைட்டு சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா படிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம விசுவாசத்தை உறுதிப்படுத்துறதுதான் என்னத்த வேலை, இந்த மாசத்தை வேலை. அப்ப விசுவாசத்தை உறுதிப்படுத்தி நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு. அடுத்த வருஷத்துல என்ன செய்யணும்? 21 இதாவது தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி தேவ அன்பில் உங்களை காத்துக்கொண்டு என்ன செய்யணும்? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருக்கும். இந்த மாசம் அவருடைய இரக்கத்தை பெற காத்திருக்கணும். இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு நடக்குது இல்ல. நான் இஷ்டம் போல நான் வேலைக்கு போறேன் இந்த மாசம், அப்ப நவம்பர்ல வாரது பாரு. அதனால அடுத்த மாசம் உடனே ஒண்ணும் நடக்குது. நவம்பர்ல ஏதாவது நடக்குது, ஆனா பார்க்கதான் செய்யணும். பங்கெடுத்துக்கிறத ரொம்ப பிரச்சனை. அது பார்க்கலாம், பங்கெடுக்காது. அதனால ஆண்டோடைய சமூகத்துல நம்ம இந்த காலையில ஒப்பு கொடுத்து இந்த 1ஆம் தேதி தேவாவியான நம்மோடு கொஞ்ச நேரம் 1ஆம் தேதி வேதத்துக்குள்ள கடந்து போனோம். வறுமையா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். வசனங்கள் என்னன்னா, இந்த வசனங்களை வாசிக்க அது இருதயத்தை போட்டு அப்படியே உருட்டிக்கிட்டு இருந்தா. அதனாலதான் சொன்னேன், ஒண்ணு மட்டும் இல்லை, அது எனக்கும் உள்ளதுதான். அதனால வசனங்கள் ஜீவனாய் அது செயல்பட்டு இருக்கிற நேரம். வசனத்தை கேட்டாதான் விசுவாசி. வசனத்தை விட்டுக்கிட்டு பாஸ்டர் கண்ட விசுவாசியா இருக்காத, அச்சனை கண்ட விசுவாசியா இருக்காத. ஆமென். வசனத்தினால நீ விசுவாசியானா போதும். ஆமென். அப்பதான் அனுப்ப இயேசுவின் மேல நம்பிக்கை வரும். ஹல்லேலூயா. இல்லைங்கன்னா நம்ம விசுவாசம் நம்ம விட்டு ஓடிடும். அதனால இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தோம். விசுவாசியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், விசுவாசி என்ன செய்யணும், விசுவாசி கடைசியில நித்திய ஜீவனுக்காக அவருடைய அன்புக்காக காத்திருக்கிற விசுவாசி இந்த மாசத்துல தேவன் நடத்தும்படி நம்ம இப்போ கொடுப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய 1ஆம் தேதி காலை நேரத்துல எங்களோடு பேசும் இந்த நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதத்திலேயாவது அடியேனும் அடியார்களும் ஒன்று போல மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்க எங்கள் விசுவாசம் உறுதிப்படத்தக்கதாய் ஆண்டவரே உம்முடைய அன்பை ஆண்டவரை நாங்கள் காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே நாங்கள் ஆவியின் வரங்களாகிய தீர்க்க தரிசனத்தை மறுபாசையும் பெற்று ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களை பலப்படுத்துகிற ஒரு மாதமா இருக்க கிருபை தாரும். ஆண்டவரே, உலகத்தினுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஓடுகிற ஓட்டத்தின் மத்தியில ஆண்டவரே ஆவியின் வரங்களை பற்றியோ ஆவியின் கிருபைகளை பற்றியோ விசுவாசத்தின் வரங்களின் ஜொலிப்பை பற்றியோ ஆண்டவரே நாங்கள் மறந்து போகாதிருக்க கிருபை தார். அவைகளை நாங்கள் உயிர்முட்டி ஆண்டவரை உயிர்மீட்சிப்பட்டு ஆண்டவரை அதன் மூலமாக உண்மை மைமைப்படுத்துவதற்குள்ள ஞான இருதயத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த மாசத்துல நீ வழி நடத்தும் தேவைகள் பலது இருக்கலாம், சூழ்நிலைகள் நாங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் பலது இருக்கலாம், இயற்கையுடைய சீற்றங்களுக்கு இன்னும் ஆண்டவரை 10-15 நாளத்தை போராட்டங்கள் ஆண்டவரை இயல்பாகவே ஆண்டவரை இயற்கையில உண்டு. அப்படிப்பட்டதான சீற்றங்கள் ஆண்டவரை எங்கள் பகுதிகளில் வரக்கூடாது. ஆண்டவரை விசேஷமா இடுக்கி ஜில்லாவும் ஆண்டவரை பூமி அதிர்ச்சிக்கும் ஆண்டவரை இது போல உள்ள ஆண்டவரை உருள் பொட்டலுக்கும் ஆண்டவரை வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி ஜனங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறதான ஆண்டவரை கருத்துகள் இருந்தாலும் நாங்கள் இந்த தேசத்துக்குள்ள ஆண்டவரை உண்மை தேடி உண்மை மகிமைப்படுத்தி உண்மை ஆராதித்து உண்மை வாழ்கிற இந்த காலகட்டத்தில் கத்தாவ அப்பா நீர் எங்களுடைய அரணும் கோட்டையுமா இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய விசுவாசத்துல பதட்டம் இல்லாதபடி ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கும்போது ஆண்டவரை இயல்பாக எதுவுமே எங்களுக்கு நடப்பதில்லை.
அவர் ஆண்டவரே உன்னுடைய தலையிலிருந்து ஒரு முடி விழுந்தாலும் அறிந்திருக்கிறேன் சொல்லுகிற ஆண்டவர். ஆண்டவரே எங்களை கைவிடுகிறவர் அல்ல, எங்களோடு கூட இருக்கிற தேவன் இந்த மாதம் முழுதும் இருப்பார் என்ற நம்பிக்கையும் எங்களுடைய ஆயுசு முழுதும் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவரே எங்களுடைய ஆயுசை பூமியில வைத்திருப்பது நாங்கள் உமக்கு மகிமையாய் ஆண்டவரே அநேகரை உமக்கு சொந்தமாக்குவதற்கு என்ற உணர்வும் எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையாவது நாங்கள் சொந்தமாக்க வேண்டும் என்ற தாகமும் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் உருவாக்கும். ஆண்டவரே கூட இருக்கிறவர்களையும் ஆண்டவரே உமக்கு நேராக திருப்ப வேண்டிதான் எங்களுடைய ஆயுசுகள் நீட்டப்பட்டிருக்கிறதை தவிர, இந்த சிக்ஷைகளுக்கு எல்லாம் விலக்கப்பட்டிருக்கிறதை தவிர எங்களுடைய நீதி நிமித்தமாக அல்ல ஆண்டவரை, உம்முடைய எதிர்பார்ப்பு நிமித்தமாய் ஆண்டவரை இன்றாவது என் கிருபைக்கு உகந்தவளாய் மாறுவார்களா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறீர. நீர் காத்திருக்கும் போது நாங்களும் உங்களுடைய அன்பு காண்டவர அப்ப நாங்கள் காத்திருக்கிற பிள்ளைகளாய் மாற ஆண்டவர் எங்களை கிருபை செய்யும்படியா இந்த மாதத்தினுடைய தேவைகளில், இந்த மாதத்தின் சூழ்நிலைகளில், இந்த மாதத்தினுடைய ஆண்டவர் போராட்டங்களில், இந்த மாதத்தினுடைய ஆண்டவரை பலவிதமான வியாதிகளுக்கு அடையாளங்கள் ஆண்டவரை காட்டப்படுகிறது. இந்த அடையாளங்களில் எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்பட ஆவியானோர் அடியனையும் அடியார்களையும் ஒன்று போல உம்முடைய சிட்டை நிலையில மறைத்துக்காக நம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீக்கும் தேவனே, நீர் எங்களுடைய விசுவாசத்தின் வாழ்க்கையை உறுதிப்படுத்தி ஆண்டவரை உங்களை பலப்பட எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.